சென்னை நான் எடுத்துக்கிட்டால் விஜய், ஆர்கே நகர், எக்மோர், 1000 லைட்ஸ், மதுரவாய், இந்த 5ல நல்ல ஃபைட் கொடுக்குறாங்க. 30 பிரியிற அளவுக்கு ஃபைட் இருக்கு. மீதி தொகுதியில் நான் பார்க்கல. விஜயே விட்டுட்டா கூட செங்கோட்டையன் தொகுதி, செங்கோட்டையன் மன்னிக்கணும், அவர் 20,000 ஓட்டை தாண்ட மாட்டார். 15 to 18 ஆவரேஜ். மெட்ராஸ் சிட்டி பிளஸ் ஒரு 40-50 சீட்ல 25 கிட்ட போகும். மதிமுக பெருசா வந்தது, எப்படி விஜயகாந்த் ஒரு லெவலுக்கு மேல எழுந்துக்காம கரெக்டா போனார்னா வரலாம். கொங்கு சட்டமன்றம் விஜய் ஆதரவு கொடுப்பவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும். விஜய் முந்தானத்து கேட்டா 2லயும் ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை 2 தொகுதிக்கும் வருவேன்னு சொன்னதாக ஒரு வீடியோ ஓடுது. ஒரு தொகுதியில தான் நீ வச்சுக்க முடியும், கூடவா தெரியாம இருப்பாரு. 4 தொகுதியில போட்டியிடுவார்னு புசியானந்த் சொன்னார். இதுதான் அந்த கட்சியுடைய டாப் லெவல். பிரச்சனை என்னன்னா மீடியா தம் மேல இருக்கிற போக்கஸ் கிடைக்குதுன்னு வருது. விஜய் இஸ் a future factor. தன்னுடைய முகத்துக்காக 20% வாங்கிட்டார்னு சொன்னால் அடுத்த 5 வருஷம் அவர் பாலிடிக்ஸ்லயே இருந்து பண்ணினார் என்றால் கொண்டு போகலாம். பட் அதுல அவர் தப்பு பண்ணாலும் போகலாம். இன்னைக்கு நீங்க பாக்குற இத்தனை ஹைப்பும் 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி 30 வாங்கணும்னா மீடியா பண்ணிச்சு. நீங்கள் நானும் மறந்துட்டோம். வணக்கம். வணக்கம். இப்போ டிவிகே வந்து ரொம்ப ஹையா ரேட் பண்ணக்கூடியவங்க. அது முன்னாடியும் சரி, இப்போ தேர்தலுக்கு பிந்தைய நேரங்களில் மக்கள்கிட்ட பேசுனதை வச்சு ஹையா ரேட் பண்ணுறவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி நம்ம ஒன்று ரேட் பண்ணோம், பட் இப்போ நிறைய பேர் வந்து கடைசி நேரத்தில் வந்து விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னால் கூட ஒரு நேரேட்டிவ் செட்டிங்காகவோ இல்லை அவங்களோட ஒரு அஜெண்டாக்காகவோ சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வாக்களிச்சாச்சு, இதுக்கப்புறம் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது, வாக்கு போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போவும் வந்து விஜய் ஹையா ரேட் பண்ணுறாங்க, தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் விஜய் வந்து அதிமுகவுக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறாரு. ஸோ இல்லை, இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் இருக்கிறவர்கள் ஃபாலோயர்ஸ் வரணும், வியூயர்ஸ் வேணும்னு சொன்னால் இதை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறாங்க. சரியா? இது வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு பண்ண முடியும்? அதிகபட்சம் இன்னும் 3 நாள். 29ஆம் தேதி ஈவினிங் எக்ஸிட் போல் வந்துடும். எக்ஸிட் போல் 1-2 தப்பாக இருந்தாலும் போல் ஆஃப் போல் ஆவரேஜுங்கிறது +-20% தான் வந்து நிற்கும். ஸோ அதுக்கு மாறாது. இப்போ அதிகபட்சம் ஒரு செஃபாலஜிஸ்ட் 30 சொல்கிறார், 1-2ன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, மீதி 4ன்னு நான் சொல்கிற லெவலில் இருந்ததுன்னா அந்த ஆவரேஜ் தெரிஞ்சிடும். ஸோ 29. பட் என்ன இருந்தாலும் இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் 400க்கு மேல் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு கடைசியில் 300 தொடாமல் பிஜேபி வந்தது. பெரும்பாலான எக்ஸிட் போலும் 325லேருந்து 360 சொல்லிச்சு. ஸோ +-330ன்னு வச்சுக்கிட்டா 10%னா 300. ஸோ 10%க்குள்ளே தான் வித்தியாசம் வருது. இப்போ போல் ஆஃப் போல் ஆவரேஜ் உங்களுக்கு 5 சீட்டு விஜய்க்குன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க? 4ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? 4ஆம் தேதி மாலை ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ஃப்ளைட் புக் பண்ணி இருக்கிறதாக விஜயை பற்றி வருகிறது என்றால் அவருடைய உள்கணிப்புகள் நம்பிக்கை தரலன்னு வருது. ஆனால் தம்பிகளா என்ன சொல்வீங்க? அவங்க இங்கே பதவி ஏற்றால் கூட்டம் தாங்காது, ஆஸ்திரேலியாவில் பதவி ஏற்பு வைப்போம் அப்படின்னு சொல்கிறதாக சொல்லிட்டு இருக்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள், பெருவாரியான மக்கள் கேண்டிடேட்டு கூட்டணி வந்து பார்த்தது வரைக்கும் தான் பார்த்து தான் போடுவாங்க. வெறும் இதை வச்சு நான் தான் சொல்கிறேன், இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணால் ஓகே. ரொம்ப அவர் என்னுடைய நண்பர் தான் தமிழா பாண்டியா, ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 வீடியோ கொடுக்குறார். ஆவரேஜாக 3 லட்சம் வியூ அவருக்கு. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா போகுது. ஒரு மாதத்துக்கு அப்போ அவருக்கு 1 கோடி வியூ போகுது. அவர் ஈரோடு கிழக்கில் நின்ற போது வாங்கிய ஓட்டு 100க்கும் கீழே. சரியா? ஸோ இது வந்து அப்போ என்னன்னு பார்த்துக்கங்க. ஸோ இது எல்லாமே ஓட்டு போடுறப்ப தம்பி நிற்கிறாருன்னா எனக்கு தெரிஞ்சவர்னு நாம் போடலாம். பட் பக்கத்து இந்த பில்டிங்கில் இருக்கிற மற்றவங்களுக்கே தம்பியை தெரியாது. இப்போ இந்த தொகுதியில் நம்ம வேளச்சேரி தொகுதியில் அசன் மௌலானா வேணான்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. அவரை எதிர்த்து நிற்கிற அசோக் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். இந்த ராக்குமாருடைய பிரச்சாரம் திருவான்மியூர் சைடில் இருந்த அளவுக்கு நான் இங்கே பார்க்கல, தொகுதியுடைய ஃபுல் சைஸில். ஸோ எத்தனை பேர் ராக்குமாருக்கு போடுவாங்க? ஏன்னா ஓட்டு நீங்கள் போடுறது அட் தி எண்ட் ஆஃப் த டே விசிலுக்காக போடுகிறேன்னு. ஏன்னா நீங்கள் போய் இன்ஸ்டாவில் போய் விசிலுக்கு போட்டேன்னு வீடியோ போட்டு கொஞ்சம் இதுவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லைக், ஃபாலோயர்ஸ் ஆட் ஆகுது. சார், விஜய் முந்தானத்து கேட்டால் நீங்கள் 2லயும் ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை 2 தொகுதிக்கும் வருவேன்னு சொன்னதாக ஒரு வீடியோ ஓடுது. ஒரு தொகுதியில தான் நீ வச்சுக்க முடியும், 2வது ரிசைன் பண்ணி ஆகணும். 4 தொகுதியில் கூடவா தெரியாமல் இருப்பார். 4 தொகுதியில் போட்டியிடுவார்னு புசியானந்த் சொன்னார். நான் சொல்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2க்கு மேலே நிற்க முடியாது. ஸோ இதுதான் அந்த கட்சியுடைய டாப் லெவல். அந்த கட்சியில் மிக 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 உச்சக்கட்ட இது படித்தவர்னு சொன்னால் சத்யகுமார்னு திருத்தணி வேட்பாளர் 2034 தொகுதியிலையும் ஜெயிப்பார்னு சொன்னார். பட் அது ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதனால இப்போ பிரச்சனை என்னன்னா மீடியா தம்மேல இருக்கிறப்ப நானே உட்பட
கொஞ்சம் அதிகமாக பேசிடுவோங்கிற மாதிரி ஃபோக்கஸ் கிடைக்குதுன்னு வருது. ஹைப்ஸை நான் எடுத்துக்கிறதுக்குள்ள ரொம்ப இது பட் ரொம்ப நெக் டு நெக் வரும்பொழுது இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய இப்போ 2011 நடந்த மாதிரியோ இல்லை 96 நடந்த மாதிரியோ வந்து ரொம்ப ஒரு பக்கமாகவும் இந்த தேர்தல் போகாதில்ல. இல்லை அந்த ரெண்டு அளவுக்கு பேருமே 110 ஜெயிக்கும் அந்த பொழுது அளவுக்கு விஜய் ஒரு 7 8 எம்எல்ஏ அந்த அளவுக்கு விஜய் ஃபைட் கொடுக்குற மாதிரி இருக்கிறது ஒரு 30 தொகுதி தாங்கிறேன் நான் சொல்றது. சென்னை அந்த 30ல 8 தொகுதி அவர் ஜெயிச்சு அதிமுகவும் திமுக ரெண்டு பேருமே 110 இல்ல, அதுதான். அந்த மாதிரி இருந்தா அது ஒரு கேம் சேஞ்ச் இல்லை அதுதான் சொல்கிறேன்ல. அந்த மாதிரி இப்போ சென்னை நான் எடுத்துக்கிட்டால் இது ஆதவும் முடியாது. விஜய் இதுவே நான் ஆர்கே நகர் சொன்னேன், எக்மோர், இது 1000 லைட்ஸு, அதுக்கு அடுத்தது மதுரவாயில். இந்த 5ல் நல்ல ஃபைட் கொடுக்குறாங்க. இந்த 5ல் தான் 30 பிரியிற அளவுக்கு ஃபைட் இருக்கு. ஓகே, மீதி தொகுதியில் நான் பார்க்கல. விஜயே விட்டுட்டா கூட செங்கோட்டையன் தொகுதி, செங்கோட்டையன் அவர் மன்னிக்கணும், அவர் 20,000 ஓட்டை தாண்ட மாட்டார். அங்கே வந்து அவருக்கு பர்சனல் செல்வாக்கும் இருக்கு, விஜய் தாவேக்காங்கிற செல்வாக்கும் இருக்குல்ல. சரி, நீங்க வந்த அப்புறம் பாருங்களேன். அதாவது அவருடைய கிராமத்தை தாண்டி மற்றவங்கள ஈக்குவலி சார் இப்போ அவர் அதிமுக இவ்வளவு பெரிய ஒரு தலைவரா வளர்ந்தும் தனக்கான ஒரு கூட்டத்தை இன்னுமா அவர் உருவாக்காம இருப்பாரு இத்தனை வருஷம் இருந்தும் பண்ணலங்கிறதா அவருடைய. இப்ப ஓபிஎஸ் அவர்களுக்கு இவ்வளவு நாள் அவருக்காக அதிமுகங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் அவருக்கு வாக்களிச்சு சார். இல்ல, அதை தாண்டியுமே சொல்ல போனார். 80 தேர்தலில் 2 தொகுதி தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார் எம்பி எலெக்ஷன்ல. அதுல 1 கோபியும் 2வது சிவகாசி. சரியா? ஆனாலும் அதை எல்லாமே ரெட்டைலைக்கு விழுந்த ஓட்டுகள் தான். ஸோ அவரை பொறுத்த சென்னை இந்த ஏரியாக்கள்ல சென்னை பிளஸ் அர்பன், மதுரை, கோயம்புத்தூர், அந்த மாதிரி அர்பன்ல இருந்தும் தொங்கு சட்டமன்றம் ஆதரவு கொடுப்பவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும். இல்ல அந்த ரேஞ்சுக்கு இந்த முறை போகும்னு நான் எதிர்பார்க்கல. களம் அப்படி இல்லை சார். தயவு செய்து இந்த வோக்கல் சவுண்ட் மெஜாரிட்டியை வச்சு மாத்திரம் சொல்லாதீங்க. ஜல்லிக்கட்டுக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லுங்க, பட் எவ்வளோ ஹைப் கொடுக்கப்பட்டது நம்ம கண்ணு முன்னாடி நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. அங்கே அதிகபட்சம் இருந்ததுன்னா ஒரு 1,00,000 பேர் அங்கே இருந்திருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக அது எவ்வளோ நாளைக்கு லைவ் ரிலே பண்ணப்பட்டு எப்படி ஹைப் கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி விஜயும் ஒரு ஹைப் தான். இது 4ஆம் தேதி 29ஆம் தேதி பெருமளவில் உடையும். பட் தம்பிகள் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் 4ஆம் தேதி நம்ம இன்னைக்கு அடுத்த திங்கட்கிழமை இந்த நேரத்தில் இதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. ரிசல்ட்ஸ் வேணால் 3 மணி வரைக்கும் மாறலாம். ஒரு 10-20 தொகுதியில் 50-100 ஓட்டு வரைக்கும் கடைசி வரைக்கும் போச்சுன்னு சொன்னால் அந்த கடைசி ஒரு 7-8 சீட்டில் வேணால் அப்படி வரைக்கும் கடைசி ரவுண்டு வரைக்கும் என்ன வேண்டி இருக்கலாம். பட் மற்றபடி 200 சீட்டுக்கு மேலே 12 மணிக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். அதில் ஒரு சைடு லீடு எடுத்தாச்சுன்னா அதுக்கு மேலே பேச முடியாது. ஸோ விஜய் பட் இஸ் அ ஃபியூச்சர் ஃபேக்டர். இன்னைக்கு அவர் தன்னுடைய முகத்துக்காக 20% வாங்கிட்டார்னு சொன்னால் அடுத்த 5 வருஷம் அவர் பாலிடிக்ஸ்லேயே இருந்து பண்ணினார் என்றால் கொண்டு போகலாம். பட் அதில் அவர் தப்பு பண்ணாலும் போகலாம். எப்படி மதிமுக பெருசாக வந்தது, எப்படி விஜயகாந்த் ஒரு லெவலுக்கு மேலே எழுந்துக்காம கரெக்டாக போனார்னா வரலாம். பட் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இத்தனை ஹைப்பும் 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி 30 வாங்கணும்னா மீடியா பண்ணிச்சு. நீங்கள் நானும் மறந்துட்டோம். விஜயகாந்தோடு கம்யூனிஸ்ட் இருக்கிறது, சிபிஐ இருக்கிறது, சிபிஎம் இருக்கிறது, விசிக இருக்கிறது, வைகோ இருக்கிறார். ஸோ வைகை புயல்னு சொல்லி இந்த பக்கம் இந்த ஓட்டு அந்த ஜாதி இந்த இதுன்னு எல்லா கணக்கும் போட்டு அவங்க 25 வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் 5.5% வாங்கினாங்க. ஸோ இது எதுவுமே பெரிய அளவில் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் 15லேருந்து 18 ஆவரேஜ். மெட்ராஸ் சிட்டி ப்ளஸ் ஒரு 40-50 சீட்டில் 25 கிட்ட போகலாம். இப்போ இந்த தொங்கு சட்டமன்றம் தொடர்பாக பேசினதுல என்னுடைய கடைசி கேள்வி, அதிமுக கூட்டணி வந்து ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓட்டு வந்து இப்போ நம்ம போல் ஆனதுக்கு அப்புறம் விசாரிக்கும் பொழுது ஒன்று அதிகபட்சமா விசில் தான் சொல்றாங்கிறத நம்ம கேட்டோம். இன்னொரு பக்கம் திமுக சொல்றாங்க. பட் ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான் நாங்கள் வாக்களிச்சோங்கிற அந்த சவுண்டே ரொம்ப கம்மியா இருக்கே. விஜய் பெருவாரியாக அதிமுகவுக்கு போகக்கூடிய பெண்களின் வாக்குகளை மொத்தமாக அள்ளிவிட்டார் என்பது ஒரு கூற்று. சார், இது எல்லாமே 2019 24 வரைக்கும் விழுந்த ஓட்டில் எத்தனை பெண்களை அதிமுக ரீட்டைன் பண்ணிச்சு. அது அவங்களுடைய லோயஸ்ட் 21ங்கிற ஃபேக்டர்னு தான் நம்ம எடுத்திருக்கோம். 23 2024 வாங்கினது பாஜக 41, 21 44%, ஒரு 5% குறைச்சிட்டு அதுலேருந்தும் என்னென்ன குறையும் தான் பார்க்குறோம். ஸோ சார் சைலன்ஸ் என்ன ஓகே, திமுகவுடைய ஆதரவு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிற மாதிரி தொங்கு சதைகள் தான் பேசுதே தவிர நேரடியாக ஒரு அறிக்கையை தாண்டி திமுகவின் அமைச்சர்களோ யாரும் பேசலை. இன்னும் சொல்ல போனால் தவேகாவுடைய வேட்பாளர் இது துறைமுகத்தில் அடிக்கப்பட்டதாக இருக்கட்டும், இது நாம் தமிழர் வேட்பாளர் இதில் பாபநாசத்தில் திமுகவினர் அடிக்கப்பட்டதெல்லாம் தோல்வியை அவர்கள் உணர்ந்துள்ளார்கள் தான் தெரியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சவுண்டு விட்டாலும் நான் பேசுகிறதுலையே இப்போ நான் சொன்னது நடக்கலை, விஜய்க்கு இதை விட ஜாஸ்தியாவோ கம்மியாக வச்சுருந்தாலும் எனக்கும் லாஸ் ஆஃப் ஃபேஸ் தான்.
ஸோ பேசாமல் இருக்கிறதே நல்லது. அவர்கள் 2 பேருக்குமே திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ பெட்டர் டு வெயிட் ஃபார் 4th அவ்வளோதான். ஏன்னா மோடி அவர்கள் 2014 தேர்தலில் உங்களுக்கு இப்போ 272+ன்னு ஒரு வருஷம் ஃபேஸ்புக்கில் கேம்பெயின் போட்டு நடத்தி 272 ஜெயிச்சா போதும்னு அவங்க 292 தனியாக ஜெயிச்சாங்க. ஆனால் தேர்தலுக்கு 2 நாள் கடைசி ஃபேஸ் 6ஆம் கட்ட ஃபேஸுக்கு கடைசி 3 நாள் முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேட்டி கொடுத்தப்ப கூட்டணிக்கு போவீர்களா அப்படின்னு கேள்வி. இவர் தான் கேட்டார், நம்ம இப்போ ரிபப்ளிக்கோடைய ஆர்னப் கோஸ்வாமி. எனக்கு இந்தியாவின் நன்மைக்காக எனக்கு ஒரு எம்பி கொண்ட கட்சியாக இருந்தாலும் தேவை என்றால் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுட்டு சேருவேன்னு 2014 பிஜேபி அலை அடித்த பொழுது மோடியால் கூட கணிக்க முடியாமல் இருந்து. ஸோ கணிப்பதுங்கிறது எல்லோருமே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பண்ணுறோம். பட் பெரும்பான்மையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜாதி பலம் இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தால் இந்த முறை கிட்டத்தட்ட 2016 ரிசல்ட்டை ஒட்டி வரும். ஸோ அதுதான் என்னோட பார்வை. நன்றி. நன்றி.